நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நெய்யாற்றின்கரை என்ற நகரை அடுத்துள்ள அருவிப்புரம் என்ற புண்ணிய தலமாகும். புனித நதியான நெய்யாற்றின் கரையோரம் அமைந்த எழில்மிகு புண்ணிய பூமியாகும். மகான் ஸ்ரீ நாராயண குருவினால் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இன்று விளங்கி வருகிறது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆலய நுழைவு மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் அவர்கள் வழிபடுவதற்காகவே ஆலயங்களை எழுப்பி மாபெரும் சமுதாய புரட்சி நடத்தியவர் மகான் ஸ்ரீ நாராயணகுரு. மகான் ஸ்ரீ நாராயணகுரு ஏற்படுத்திய புரட்சியின் தாக்கம் படிப்படியாக கேரள மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆலய நுழைவு அனுமதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக முதலில் மகான் ஸ்ரீ நாராயணகுருவினால் அருவிப்புரம் என்ற இடத்தில் எழுப்பப்பட்ட சிவாலயத்தையே நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பலாமரம் ஒரு புண்ணிய விருட்சமாக கருதப்படுகிறது. இதன் அடியில்தான் மகான் ஸ்ரீ நாராயணகுரு யோக நிலையில் இருந்திருக்கிறார். இந்த பலாமரத்துக்கும் இங்கு நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் மகாகனி மரத்திற்கும் பல சிறப்பம்சங்கள் உள்ளன. மகான் ஸ்ரீ நாராயணகுருவிற்கும் இந்த மகாகனி மரத்துக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. குருதேவரின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களுள் இந்த இரு மரங்களுக்கும் ஏராளம் தொடர்புகள் உண்டு. இந்த மகாகனி மரம் பற்றி அருவிப்புரம் மண்ணின் மைந்தரும் கவிஞரும் சொற்பொழிவாளருமான திரு ராஜன் பி അരുവിപ്പുറം അവர்கள் നമ്മിடம் കൂറിയത്, മഹാഗണി ഗുരുദേവൻ ഇവിടെ ഇരിക്കുമ്പോഴത്തേക്ക് ആ ഭൈരവൻ ശാന്തിയും ഒക്കെ ഇവിടുത്തെ പൂജാരിയായിരിക്കുന്ന സമയത്താണ് ഈ മഹാഗണി നടുന്നത്. അപ്പം മഹാഗണി നടുമ്പോഴത്തേക്കും കൂടെ നിന്ന ഭക്തജനങ്ങളെല്ലാം ഞാൻ ചോദിച്ചു, പിന്നെ ഇങ്ങനെ വെള്ളം കുടഞ്ഞ് അതിനെ ഇതാക്കിയപ്പോഴത്തേക്കും ഗുരുദേവൻ പറഞ്ഞു, ഈ എന്താണ് ഇതിൻ്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് ചോദിക്കുമ്പോഴത്തേക്കും ഗുരുദേവൻ പറയും, ഈ മഹാഗണി പൂക്കുമ്പോൾ എന്ന് വളർന്ന് വലുതായി അത് പൂക്കുമ്പോൾ എന്ന് പറഞ്ഞ് നിർത്തി. പിന്നെ അതിനുശേഷം ഒന്നും പറഞ്ഞതുമില്ല, ആരും ഒന്നും ചോദിച്ചതുമില്ല. അപ്പോൾ ഈ ഒരു വാക്ക് ഭൈരവൻ ശാന്തിയുടെ മൈൻഡിൽ ഇങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അങ്ങനെ ദീർഘകാലം കഴിഞ്ഞു. ഗുരുദേവൻ്റെ ക്ഷേത്ര പ്രതിഷ്ഠകളും എല്ലാം കഴിഞ്ഞ് അവസാനം ശിവഗിരിയിൽ വിശ്രമിക്കുകയും പിന്നെ സമാധിയോട് അടുത്ത സമയം ഒക്കെ ആവുകയൊക്കെ ചെയ്തു. ആ സമയത്ത് ഭൈരവൻ ശാന്തി ഇവിടെ തന്നെ അരുവിപ്പുറം മഠത്തിൽ തന്നെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ പിന്നെ അവിടെ നിന്ന് ശിവഗിരിയിൽ നിന്ന് 1928 സെപ്റ്റംബർ ഗുരുദേവൻ സമാധിയാവുന്ന ആ വിവരം ശിവഗിരിയിൽ നിന്ന് ഒരു സന്ദേശം ഇവിടെ വന്ന് ഭൈരവൻ ശാന്തിയോട് പറയുകയാണ്. അപ്പോഴന്ന് ഭൈരവൻ ശാന്തി ആ ദിവസം ഇങ്ങനെ രാവിലെ സമാധിയാവുന്ന ആ ദിവസമാണ് രാവിലെ ഭൈരവൻ ശാന്തി നോക്കുമ്പോഴത്തേക്ക് ഈ മഹാഗണി പൂത്ത് ഇടഞ്ഞു നിൽക്കുകയാണ് പതിവിൽ വിരുദ്ധമായി. ആദ്യമായി ആ മഹാഗണി പൂത്ത നാളാണ്, അന്നേ ദിവസമാണ് ഗുരു മഹാസമാധി അടയുന്നത്. അതാണ് ആ മഹാഗണിയും ഗുരുദേവൻ്റെ ആ വാക്കുകളും തമ്മിൽ ആയിട്ടുള്ള ഒരു ആത്മബന്ധം എന്ന് പറയുന്നത്. மகாகனி மரம் நடும் விழாவில் அங்கு நின்றிருந்த அனைத்து பக்தர்களிடமும் அந்த மரக்கன்றுக்கு சிறிது நீர் ஊற்றச் சொல்லியிருக்கிறார் மகான் ஸ்ரீ நாராயணகுரு. இந்த மகாகனி மரம் பூக்கும் காலத்தில் என்று கூறி வார்த்தையை இடையிலேயே நிறுத்தியிருக்கிறார். அவர் தன் ஞான திருஷ்டியின் மூலம் கண்டுகொண்டதில் ஒரு பகுதியை, அதாவது மகாகனி மரம் பூக்கும் காலத்தில் என்பதை மட்டும் கூறி, அப்படி பூக்கும் காலத்தில் தான் மகா சமாதி ஆகவிருக்கும் சூட்சுமத்தை கூறாமல் விட்டிருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனத்தில் உதித்தவாறே மகாகனி மரம் பூத்த அன்று மகான் ஸ்ரீ நாராயணகுரு சிவகிரியில் மகா சமாதியானார்கள்.